இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன கிளாஸில் வந்து தலைவாணி ஓர செகண்ட் மெத்தட் பற்றி நான் கால்குலேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த கால்குலேஷன் வச்சு இன்றைக்கி நம்ம வந்து கிளாத் கட் பண்ண போகிறோம். அதாவது தலைவாணி வரைக்கும் கிளாத் கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல கிளாத்தாக எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை வந்து நீட்டாக ஒரு மாதிரி மடங்கி இருந்துச்சுன்னா அதை வந்து அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு நேராக விரித்து சைடு ஃபுல்லாக கார்னர் எல்லா பக்கமுமே 4 பக்க கார்னரையுமே வந்து லெவலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நான் சிங்கிள் பீஸ் மட்டும் எடுக்கிறேன். ஸோ சிங்கிள் பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேக் சைடு நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா? பேக் சைடு எப்படி அளவு இருக்கணும்னா, இப்போ மெஷர்மெண்ட் டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு நம்ம வந்து அன்றைக்கி சொன்ன அளவு வந்து ஹைட்டு, அதாவது வந்து பேக் சைடோட ஹைட் வந்து 28.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எடுக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 28.5 இன்ச்சு எடுத்துக்கிடுவோம். மேலேருந்து கீழ் பக்கமாக 28.5 இன்ச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கணும். 28.5 இன்ச்சை நம்ம ஃபுல்லாக இன்ச்சு நம்ம வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே எடுத்துருவோம். ஓகேங்களா? டைல்ஸ் நல்லா வலிக்கிட்டே இருக்கு. ஓகே, 28.5 இன்ச்சு எடுத்தாச்சு. அடுத்து அகலம் வந்து 19 இன்ச்சு. ஸோ 19 இன்ச்சு அகலம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு லைனாக கோடு போட்டுக்கோங்க. பத்தொம்பது இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த பீஸை வந்து கட் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா? தெரியாதவங்க லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பேக் சைடு பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பேக் சைடு பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் சைடு பீஸு. ஃப்ரண்ட் சைடு பீஸு அளவு எவ்வளோ சொல்லிடணும் அப்படின்னா, உயரம் வந்து 27.4. ஓகேங்களா? 27.4. அதே மாதிரி அகலம் வந்து 19. கரெக்டாக 19 எடுத்துக்கோங்க. ஓகே, அது மாதிரி இந்த பக்கம் அகலம் 19 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஓகே,
19 இன்ச்சு எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிடுவோம். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் நம்ம 3வது ஒன்று கட் பண்ணணும்னு சொன்னேன் நான். ஸோ ஜாயிண்ட் பீஸ், மேலே ஜாயிண்ட் அடிக்கிறதுக்குள்ள பீஸ். ஸோ ஜாயிண்ட் பீஸ் வந்து நம்மளுக்கு அளவு எவ்வளோ சொல்லணும், 7.25. ஸோ 7.25 எடுத்துக்கிடுவோம். 7.25ன்றது வந்து உயரம். உயரம் வந்து 7.25. இப்போ உயரம் வந்து 7.25 எடுத்திருக்கோம். அகலம் வந்து 19, சேம் 19. ஓகேங்களா? இப்போ கட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை மாற்றிடுவோம். இதை வந்து மேல் பக்கம், இது வந்து அதே ஃப்ரண்ட் பீஸோட கீழ் பக்கம், இது வந்து பேக் சைடு. ஓகேங்களா? இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம், இல்லாட்டினா தெரியாது. இது பேக் பக்கம். ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டா மிஸ் ஆகிடும். அதாவது பக்கம் மாறிடும், அப்புறம் நம்ம எதுவும் தெரியாமல் ஃப்ரெண்டு, அப்புறம் இது வந்து மேல் பக்கம். மேல் பக்கம் சின்னதாக இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.